பெண்கள் தனிப்பட்ட முறையில் சமூகத்தில் உயர்ந்தால் மட்டுமே ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நல்ல பெயர் வரும் என கூறியுள்ள முதலமைச்சர் விஜய், பெண்கள் இடஒதுக்கீடு என்பது சலுகை அல்ல, அது சமூக நீதி எனவும் 2021 சட்டமன்றத்தில் 12 பெண்கள் இருந்த நிலையில் 2026 சட்டமன்றத்தில் 23 பெண்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் எனவும் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம டிவிகே அரசு பெண்களுக்கான அரசியல் அதிகாரம் வழங்குறதுல முன்னோடி மாநில அரசாக தான் இருக்கு. 4 பெண் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. 2021 சட்டசபையில் 12 பெண்கள் இருந்தாங்க. இப்போ இந்த 2026 சட்டசபையில் 23 பெண்கள் இருக்கிறாங்க. 2 மடங்கு ஆகி இருக்கு. ஆனாலும் சதவீத கணக்குப்படி பெருசா உயரல. இன்று இந்த பேரவையின் வாயிலாக பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை இனியும் தாமதிக்காமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறோம். இது பெண்களுக்கான சலுகை இல்லை, இது அவர்களுடைய ஜனநாயக உரிமை. இது ஒருவருக்கான வெற்றி அல்ல, இது இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி. ஒரு பெண் அதிகாரம் பெறும்போது ஒரு குடும்பம் உயர்கிறது. ஆயிரக்கணக்கான பெண்கள் அதிகாரம் பெறும்போது ஒரு நாடே உயர்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்புடன் பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை இணைப்பதால் ஏற்படும் காலதாமதத்தின் காரணமாக பெண்களுக்கான தொகுதி ஒதுக்கீட்டை ஒத்திவைக்க கூடாது என்றும் அதை விரைவாக அமல்படுத்த தகுந்த அரசியலமைப்பு மற்றும் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது.